அப்படிப்பட்ட கூட்டத்திலே கடவுள் என்ன எதிர்பார்க்கிறார் என்பதை இன்றைக்கு படிக்க கேட்ட திருமறை பகுதிகளின் வழியாக நாம் சிந்திக்கலாம். 61 அதிகாரம் ஏசாயா 61 1 முதல் நாம் படித்த பகுதி, நான் அருள்பொழிவு செய்திருக்கிற நான் தெரிந்து கொண்ட என்னுடைய ஊழியன் என்பதை பற்றி பேசுகிற பகுதி. அங்கே என்ன சொல்லப்படுகிறது? ஒடுக்கப்பட்ட மக்களுக்கு நற்செய்தி அறிவிக்க, உள்ளம் உடைந்த மக்களுக்கு குணத்தை கொடுப்பதற்கு, குணமாக்குவதற்காக, கட்டுண்ட மக்களுக்கு விடுதலையை செய்வதற்காக, ஆண்டவருடைய கிருபையின் வருஷத்தை, அருள் தரும் ஆண்டினை அறிவிப்பதற்காக நான் உங்களை அருள் பொழிவு செய்திருக்கிறேன். அப்போ கடவுள் தெரிந்து கொள்ளக்கூடிய மக்களுடைய பணி என்ன? ஆசாரியத்துவத்திற்கென்று அழைக்கப்பட்ட மக்களுடைய பணி என்ன? யாரெல்லாம் இந்த உலகத்திலே வறுமையிலும் ஏழ்மையிலும் ஒடுக்கப்பட்ட நிலையில் இருக்கிறார்களோ அவர்களுக்கு நற்செய்தியை அறிவிப்பதற்காக ஆண்டவர் இயேசு கிறிஸ்து லூக்கா 4வது அதிகாரத்தில் இந்த பகுதியை எடுத்து படித்து இது நிறைவேறிற்று என்று சொல்லுகிறார்.